ஸோ என்னோட பேர் சரண். நான் வந்து 2008 சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பாஸ் அவுட். இங்கே நான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே 13th அன்னைக்கு ஜூனியர்ஸ்க்காக கார்பரேட் சிமுலேஷன் ப்ரோக்ராமுக்காக வாலண்டியர் பண்ண வந்திருந்தேன். ஓகே சார், இப்போ உங்களுக்கு எப்படி இப்படி தோணுச்சு ஜூனியர்ஸ்க்காக இந்த மாதிரி கார்பரேட் சிமுலேஷன் ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணணும், மார்க் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணணும்? ஏன்னா நிறைய அலுமினிஸ் வேற வேற இடத்துல இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து ஜூனியர்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்காக பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா எப்படி? இது ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப வருஷமாவே வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருந்தோம். நடுவில் கொஞ்சம் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அது அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட் அலுமினிஸ் டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டிஸை கொஞ்சம் பில்டப் ஆயிட்டாங்க. அதனால அதை திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல அதை வந்து டிசைட் பண்ணோம் இந்த வருஷம். அதனால இந்த வருஷம் டிசைட் பண்ணி அரௌண்ட் ஒரு 25-30 அலுமினிஸ் வந்தோம் இதுக்காகனே. திரும்ப இப்போ ரீஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 400-500 people வந்திருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மெயினாக வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லை. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்றாங்க, நல்லா வந்து பண்ணாங்க. வந்திருக்கீங்க, ரொம்ப வருஷம் வந்திருக்கீங்க, உங்க காலேஜ் எப்படி மாறி இருக்குன்னு எந்த மாதிரி காலேஜ் வந்து ஆக்சுவலா காலேஜ் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா நிறைய இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்சம் புதுசா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் இன்னும் பார்க்கல, போய் பார்க்கணும். ஸோ அது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் ஃபெசிலிட்டி நல்லா வந்திருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். என் பேர் வந்து நிஜந்தன். 2018 பாஸ்ட் ஆஃப் மெக்கானிக்கல் பிரான்ச். அது முடிச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடியில் போகணும் ஒரு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கவர்மெண்ட் ஜாப் ஆகணும் அப்படி தான் போனேன். ஸோ 2018 பாஸ் அவுட் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 months ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு 8 months அப்புறமே எனக்கு தெரிஞ்சிச்சு இது நமக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போயே குவிட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே குவிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், டேரக்டர் அடுத்தது என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரியரில் அடுத்து நான் மெக்கானிக்கல் போகலாமா இல்லை அதர் ஃபீல்ட்ஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஐடி பூமில் இருந்தது. ஸோ மெக்கானிக்கலாக போனால் நான் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு மறுபடியும் இது பண்ணோம். ஸோ நான் அதே எஃபர்ட்டை வந்து நான் ஐடியில் போட்டேன்னா என்னால் ஒரு நல்ல ஜாப் வந்து செக்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன், என் கரியர் வந்து நான் ஐடிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக வந்து எல்லாமே வந்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐடியில் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் இந்த கோர்ஸ் அதெல்லாம் எதுவுமே ஜாயின் பண்ணல. ஸோ ஆரம்பித்தேன், நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிட்டேன். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸ்டார்டிங் வந்து ஐடி தெரியாதனால ரொம்ப கஷ்டமா ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் எடுத்துது. ஸோ ஆனால் வந்து அதை சால்வ் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்னா அதை முடிக்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணி தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 கம்பெனி எல்லாம் மாறியாச்சு. ஸோ இப்போ வந்து கரண்ட்ல வந்து அதுக்கு மேலே ஒரு சிங்கப்பூர் கொஞ்ச நாள் போய் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்தேன். ஸோ வந்து ஒரு 4 months கரியரில் கேட்டு மறுபடியும் இப்போ பெங்களூர்ல வந்து ஜெட்டஸ் பங்களூர் வந்து ஜாயின் பண்ணி. சார், இப்போ நீங்க உங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆயிடுச்சு, எப்படி உங்களுக்கு ஜூனியர்ஸை சப்போர்ட் பண்ணணும், அவங்களை ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி மார்க்கு வச்சு அவங்கள அப்கிரேட் பண்ணி வரணும்னு உங்களுக்கு எப்படி தோணும்? இல்லை, இது நான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இது பண்ணல. ஏற்கனவே நம்ம டோட்டலாக அலுமினி மெம்பர்ஸ் தான் வந்து அவங்க வந்து எஃபர்ட் போட்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளால ஓகே ஒரு ஹெல்ப் வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னால் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் வந்து எஃபர்ட் நான் கொஞ்சம் தான் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து பின்னாடி நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி அப்கிரேட் பண்ணலாம். நீங்களும் வந்தால் வேலை வாங்கினா நீங்களும் வந்து உங்க எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு, நீங்கள் அதை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் வந்து